Your dream vacation to Bali starts from ₹22,999 only with GT Holiday. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். ஒரு அபினியுத்தம் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை ஒரு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு. ஜெயக்குமாரும் தலைமை முடிவு சொல்லும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. கூட்டணி மாறும் அலைகிற இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு கூட அவர் அதெல்லாம் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். என்ன தன்மானம் உனக்கு இருக்கு? அவரை சந்திக்க போகிற பொழுது நாற்காலிக்குள்ள ஒரு எலி நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சு போய் உங்க காலில் விழுந்து கிடந்து இதுக்கு பேர் தன்மானமா? சசிகலாவுங்க பயணத்தே உனக்கு தடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஆம்பளையா? நீ போய் தன்மானத்தை பேசலாமா? விஜய் வருகை யாருக்கு பாதிப்பு? அதிமுகவுக்கா திமுகவுக்கா? அதிமுக ஓட்டு பூரா ஸ்வீப் பண்ணிடுவார். பாட்டாளி மக்கள் கட்சி அது சொந்த ஊர்லயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதற்கு மாற்றாக இருப்பார் என்று கருதப்பட்டவர் தான் செந்தமணன் சீமா. அவன் காளியம்மாளையே விஷ்ணு ரொம்ப ஆபத்தானவர். அது கூப்பிடும்போது தெரியலையான்னு கேட்குறாங்க அவங்க. சித்தர்கள் சொன்னதுதான் நான் சொன்னேன். சித்தர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆசாபாசம் அற்றவன் சித்தர்கள் யாரு தெரியுமா? தன்னை வென்றவர்கள். அவங்க தரித்திர ராஸ்கல். தன்னை வென்றவன். புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேசிய கல்விக் கொள்கை பெற்றெடுத்த கள்ள குழந்தை இந்த பயன். இது தம்பி மகேஷ் பொய்யாமொழி விசாரிக்கணும். இந்த வார்த்தையை அவன் ஏன் பயன்படுத்தினா? ஏன்னா ஊர்ல இருக்கவெல்லாம் கிறுக்கனா கேடையனா? இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை. இல்லை பெருசாகலன்னா இது அப்படியே விட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. 2 கண்களை இருந்த மில்டன் தான் இந்த நாட்டில் பாரடைஸ் லாஸ்ட் சொர்க்கரீக்கம் என்ற காப்பியத்தை தந்தான். நக்கீரன் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் கருத்துக்களை பகிர்ந்து இணைந்திருக்கிறார் திராவிட இயக்க எழுத்தாளர், பேச்சாளர், சிந்தனையாளர் திரு நாஞ்சில் சம்பத் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம். அக்டோபர் 2 மதிய ஒழிப்பு மாநாடு கள்ளக்குறிச்சியில் நடத்துகிறோம் அப்படின்னு அறிவிச்சிருக்கிறார் விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் தொல் திருமாவளவன் அவர்கள். ஜனநாயக சக்திகள் அனைத்திற்கும் நாங்கள் அழைப்பு கொடுப்போம் அப்படின்னு சொல்கிறாரு. அதிமுகவுக்கும் அழைப்பு கொடுப்போம் அப்படிங்கிறாங்க. ஜெயக்குமார் இதை தொடர்பாக பேசும்போது அது நல்ல விஷயம்தான். இன்னொன்று, அதிமுக தவிர்க்க முடியாத ஒரு கட்சிங்கிறது இது மூலம் தெரிய வருது. கலந்து கொள்வது குறித்து தலைமை முடிவு செய்யும் அப்படின்னு சொல்றாரு. இது எப்படி பார்க்குறீங்க? அண்ணல் காந்தி பிறந்த அக்டோபர் 2 காந்தி ஜெயந்தி மது ஒழிப்பு மகாநாடு நடத்துகிற தொல் திருமாவளவனுடைய முயற்சிக்கு என்னுடைய முத்தங்கள். அந்த மாநாடு மகத்தான வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். மதுவுக்கு எதிரான ஒரு மகாநாட்டை நடத்துவதன் மூலம் ஒரு சமூக பிரஜை உள்ள தலைவர் என்று அண்ணன் திருமாவளவன் தன்னை தகவமைத்துக் கொள்கிறார். அதிமுக உட்பட அனைத்து ஜனநாயக சக்திகளுக்கும் அழைப்பு விடுக்கப்படும் என்று அறிவித்திருக்கிறார். நான் இப்பொழுது ஒரு பத்திரிகையாளர் இது ஒரு புதிய கூட்டணிக்கு அச்சாரம் என்று அவர் பதில் சொல்லியிருக்கிறார். நான் அதை அப்படி பார்க்கவில்லை. எல்லாவற்றையும் அரசியல் கண்ணோட்டத்தோடு பார்க்கிற ஒரு மலினமான போக்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு நிலவுகிறது. ஒரு மதுவுக்கு எதிரான ஒரு இயக்கம் தேவைப்படுகிறது. மதுவிலக்கு ஆயத்தீர்வை துறை என்று ஒரு துறையும் தமிழக அரசின் கட்டுப்பாட்டில் இருக்கிறது. நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் மதுவை எதிர்த்து நான் தீவிரமாக பிரச்சாரம் செய்து வந்தான். நான் எங்கள் ஊரில் இருக்கின்ற கடற்கரை கிராமங்களில் இருக்கிற மீனவ மக்கள் மதுவுக்கு அடிமையாக இருந்தார்கள். அவர்களுக்கு ஒரு மறுவாழ்வு கொடுக்க வேண்டும் என்று கருதி நான் கல்லூரி மாணவனாக இருந்த காலத்தில் அந்த பிரச்சாரம் செய்தேன். இன்றைக்கும் அந்த பிரச்சாரம் தேவைப்படுகிறது. இதை காலத்தால் விழித்து கொண்ட தொல் திருமாவளவன் நடத்துகிறார். இதை ஒரு அரசியலாக பார்க்கக்கூடாது. அன்றைக்கு மாவோ என்று சொல்லக்கூடிய மகத்தான தலைவன் 6000 மைல்கள் 10 லட்சம் குடிசைவாசிகளின் கையில் ஆயுதத்தை கொடுத்து அவர் அன்றைக்கு செஞ்சியனத்தில் மஞ்சள் நதிக்கரையில் நடந்தார். அது சியாங் சேக்கருடைய சாம்ராஜ்யத்தை சாய்ப்பதற்கு மட்டுமல்ல, கஞ்சா போதையில் புதைந்து கொண்டிருந்த இளைஞர்களை மீட்கவும் தான். அந்த பிரச்சாரம் அன்றைக்கு மிகப்பெரிய செல்வாக்கையும் தாக்கத்தையும் ஏற்படுத்தியதன் விளைவு அன்றைக்கு கடலில் கஞ்சாவை நிரப்பிக்கொண்டு ஒரு கப்பல் வந்து நிற்கிறது.
கலகக்காரர்கள் கடலில் தாவுகிறார்கள், அந்த கப்பலை தீ வைத்து கொளுத்துகிறார்கள், அபினி தீயில் கருகுகிறது. அந்த யுத்தத்தை வரலாறு அபினி யுத்தம் என்று பேசுகிறது. ஒரு அபினி யுத்தம் நடத்தக்கூடிய அளவிற்கு தமிழ்நாட்டில் இன்றைக்கு போதை ஒரு பேயாட்டம் ஆடிக்கொண்டிருக்கிறது. இது அரசாங்கம் மட்டும் திட்டமிட முடியாது, எல்லோரும் இதற்கு ஒருமுகமாக இணைந்து பணியாற்ற வேண்டும் என்று அண்ணன் ஒரு திருமா ஒரு மாநாடு கூட்டியிருக்கிறார். இதை அதிமுக செல்வாக்கு பெற்ற கட்சி என்பதை திருமாவளவன் ஒப்புக்கொண்டிருக்கிறார் என்று இந்த நாட்டில் தீண்டுவார் இல்லாத தின்பண்டமாக இருக்கிற அதிமுகவுக்கு உயிர் தருவதற்கு இந்த மாநாட்டை பயன்படுத்தி கொள்ளுகிற ஒரு போக்கை இன்றைக்கு ஜெயக்குமார் இதன் மூலம் சுட்டி காட்டியிருக்கிறார். இல்லை, ஏற்கனவே அவங்க வருவாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு வந்தாங்க. கூட்டணி 2026 நெருங்க அங்கே இருக்கிற கட்சிகள் அங்கே ஏற்கனவே மனக்கசப்பு அதிகமாக இருக்குது, இந்த பக்கம் வருவாங்க அப்படின்னு எடப்பாடியே சொன்னார், ஜெயக்குமார் சொன்னார். பாருங்க, நெருங்கும் போது பாருங்க, இப்போவே அவசரப்படுறீங்க அப்படின்னு சொன்னார். என்ன வாய்ப்புன்னு கேட்குறேன். நான் என்ன கேட்குறேன், இந்த இந்தியாவில் இருக்கிற ஒரு மதசார்பற்ற ஒரு கூட்டணி, இந்தியா கூட்டணி, அந்த இந்தியா கூட்டணிக்கு முகம் தந்த தலைவர் அண்ணன் ஸ்டாலின். அந்த கூட்டணியை இந்த நாட்டில் வலிமைப்படுத்துவதற்கு வாழ் ஏந்தியவர் திருமாவளவன். அவர் எப்படி இந்த கூட்டணியிலிருந்து விலகுவார்? இந்த மாநாட்டுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? மாநாடே அதுக்கு அச்சாரங்கிறாங்களே. இந்த மாநாடு அறிவிச்சதுக்கப்புறம் அதிமுகவுக்கு திருமாவளவன் அழைப்பு கொடுத்துருக்கிறாரு, ஜெயக்குமாரும் தலைமை முடிவு சொல்லும் அப்படின்னு சொன்னதுக்கப்புறம் எல்லாருமே இதை பற்றி தான் பேசுகிறாங்க. கூட்டணி மாறும், எங்காவது சாய்வதற்கு ஒரு திண்ணை கிடைக்காதா என்று அலைகிற இடத்துல இன்னைக்கு அதிமுக இருக்கு. இந்த மாநாட்டுக்கு அழைத்ததன் மூலம் ஏதோ தனக்கு ஏதோ ஒரு இவங்களுக்கு மனக்கசப்பு இருக்குது, கூட்டணிக்குள்ள மனக்கசப்பு இருக்குது, பாஜக வரக்கூடாதுன்னு நாங்கள் நினைக்கிறோம், அதனால் கூட்டணியில் இருக்கிறோம் அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ இதே முடிவை அதிமுகவும் எடுக்குது. பாஜகவை இனிமேல் அதிமுக நெருங்காது, பாஜக இல்லாமல் தான் அணி அமைக்கும், பாஜக எடுத்து தான் பேசும் அப்படின்னு எடப்பாடி உறுதியளிக்கிறாரு. இப்போ நயினார் நாகேந்திரன் சொன்னதுக்கு கூட அவர் அதெல்லாம் எங்களுக்கு தன்மானம் முக்கியம் அப்படின்னு எடப்பாடி சொன்னார். என்ன தன்மானம் உனக்கு இருக்கு? உனக்கு என்ன தன்மானம் இருக்குன்னு கேட்குறேன். அதிமுகவும் தனித்தன்மை இருக்கு. இந்த நாட்டில் உன்னை தரணி ஆள வைத்த சசிகலாவை கட்சி விட்டு நீக்கியதுக்கு பேர் தன்மானமா? அவரை சந்திக்க போகிற பொழுது நாற்காலிக்குள்ள ஒரு எலி நுழைஞ்சது மாதிரி நுழைஞ்சு போய் உங்கள் காலில் விழுந்து கிடந்து இதுக்கு பேர் தன்மானமா? வைத்துக்கொண்டு இந்த நாட்டில் டெல்லியில் உன்னை சந்திச்சாரே நரேந்திர மோடி, நீ பகை பாராட்ட வேண்டும் என்று நினைக்கிற அண்ணாமலை அருகில் வைத்துக்கொண்டு சந்தித்தது, அதில் நீ உட்கார்ந்திருந்தியே, இதுக்கு பேர் தன்மானமா? உனக்கும் தன்மானத்துக்கு என்ன சம்பந்தம்? இதெல்லாம் கிடையாது சார். மது ஒழிப்பு பிரச்சாரம் செய்யணும், யார் செய்தாலும் வரவேற்க வேண்டும். நானே செய்யலான் இருக்கேன், எனக்கு வாய்ப்பு இல்லை, வசதி இல்லை, இல்லைன்னா நானே செய்வேன். கூட்டணி கட்சி அப்படிங்கும்போது மது ஒழிப்பு கூட்டணி கட்சியில் சொல்லி செய்ய முடியாதா அப்படின்னு கேட்குறாங்கல்ல. அரசு செய்ய முடியாது சார். அரசுக்கு மதுவிலக்கு 1020 ஒரு துறை இருக்கு, அது செய்துட்டு தான் இருக்காங்க. ஆனால் இன்னைக்கு போதையின் பாதையில் இளைஞர்கள் புதைந்து கொண்டிருக்கிற காரணத்தினால அந்த இளைஞர்களை மீட்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய மிகுந்த கவலையிலும் கரிசனத்திலும் நடத்துகிற மகாநாடு. இது ஒரு அரசியலாக பார்க்கக்கூடாது. இந்த மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். அதிலும் இந்த நாட்டில் கள்ளச்சாராயம் குடித்து கல்லறை குயிராகி போன அந்த கள்ளக்குறிச்சியிலே இந்த மாநாடு நடத்துவது ரொம்ப பொருத்தம். மாநாடு வெற்றி பெற வேண்டும் என்று நான் விளைகிறேன். இப்போ அதிமுக பக்கம் அதிமுக தலைமையில் ஒரு புதிய கூட்டணி இந்த பக்கத்துலேருந்து போகும் அப்படிங்கிற பேச்சு எடுபடாது. ஸ்டாலினை கொக்கான்னு நினைச்சிங்களா நீங்கள்? அவர் அமெரிக்காவிலேருந்து கண்காணிச்சுட்டு தாங்க இருக்காரு தமிழ்நாட்டு அரசியலை. அதெல்லாம் நடக்காது. இது ஒரு மதசார்பற்ற அணி. இந்த அணியினுடைய கட்டுக்கோப்புக்கு எந்த ஊனமும் வந்துவிடக்கூடாது என்பதில் அண்ணன் ஸ்டாலின் உறுதியாக இருப்பார். சரி, அதை பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 கண்டிப்பாக அதிமுக நாடி எல்லாரும் வருவாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்கிறாரு. அதிமுக நாடி இவர் தலைமை ஏற்றி யாருங்க வருவா? இவர் வரலாம், கிருஷ்ணசாமி, ஜான் பாண்டியன், இந்த மாதிரி ஆட்கள் யாராவது வரலாம். உதிரி கட்சிகளை இது சேர்த்துக்கிட்டு அவன் விளையலாம். வேறு ஒன்றும் உருப்படியாக ஒன்றும் செய்ய முடியாது. உனக்கு 46% 18% குறைஞ்சி போச்சு. உன்னை நம்பி யார் வருவா? யாரும் வரமாட்டோம். தமிழக வெற்றி கழகம் மாநாடு செப்டம்பர் 23
விக்கிரவாண்டியில் நடக்குது. இந்த மாநாட்டுக்கான அனுமதியை நாங்கள் போராடி வந்துருக்கோம், திமுக தடை செய்ய பார்த்தது அப்படின்னு ஒரு செய்தி. இது எப்படி பார்க்குறீங்க? திமுக ஏன் தடை செய்யணும் சார்? ஒரு மகாநாடு ஏகப்பட்ட கண்டிஷன் போடுறாங்க அப்படி இப்படின்லாம். இது மாமூலாக போடுற கண்டிஷன் தான். ஆனால் காலதாமதமாகுது, அப்போ பர்மிஷன் கொடுக்கவே அப்படின்னு வந்ததில்ல செய்யுது. இது மாமூலாக போடுற கண்டிஷன். அதுக்கு பதில் அவங்க கொடுக்கணும். பதிலை கொடுத்துட்டாங்க, மாநாட்டுக்கு அனுமதி கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். தடையறுத்ததெல்லாம் திமுக விரும்பல, அதெல்லாம் விரும்பலை அவங்க. அந்த மாதிரி செய்தி வந்தது கவனிச்சிங்களா? தடை போட விரும்புகிறாங்கன்னு சொன்னாங்க. அதெல்லாம் அப்படியே தடை போட வேண்டிய தேவை திமுகவுக்கு இன்னும் வரல. இந்த விஜய் மாநாட்டில் முன்னாள் அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள்லாம் இணைய உள்ளதா சொல்கிறாங்க. அதில் பழைய நண்பர், உங்கள் நண்பரும் ஒருத்தர் இருக்கிறார். இல்லை, செஞ்சி ராமச்சந்திரன் இணைய போவதாகவும் அந்த கட்சியினுடைய அவைத்தலைவராக போவதும் ஒரு செய்தி வந்துச்சு. விசாரித்து பார்த்ததில் அவர் இணையணும்னு முடிவெடுத்துட்டாரு எனக்கு உறுதியாக சொன்னாங்க. அதனால் ஒரு அரசியலில் பெரிய ஜாம்பவான் செஞ்சி ராமச்சந்திரன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் தொண்டை மண்டலத்தில் ஒரு தவிர்க்க முடியாத சக்தியாக விஸ்வரூபம் எடுத்தவர். 1965 இந்திய எதிர்ப்பு போராட்டத்தில் அண்ணன் எல்ஜி, விருதுநகர் சீனிவாசன், தமிழரசி நடராஜன், காமராஜன், அண்ணன் காளிமுத்து, அந்த அணிவகுப்பில் இருந்தவர் செஞ்சி ராமச்சந்திரன். திராவிட முன்னேற்ற கழகத்தில் இருந்த அந்த உட்பகையில் அவர் சிக்கிக்கொண்டு அந்த சிக்கலில் இருந்து மீண்டு வர முடியாமல் அவர் திமுகவிலிருந்து வெளியேறுகிற சூழலை காலம் உருவாக்கி தந்தது. தலைவர் கலைஞருடைய சாய்ஸ் விருத்தாசலம் செல்வராஜ் பெரிய நிலபுலன்கள் உள்ள ஒரு மரபார்ந்த குடும்பத்தின் பிள்ளை. அவர் திமுக மாவட்ட செயலாளராக போட்டியிடுகிறார். அவரை எதிர்த்து கலைஞருடைய வேட்பாளர் என்று தெரிந்தும் அன்றைக்கு களத்தில் நின்று வெற்றி பெற்றவர் செஞ்சி ராமச்சந்திரன். 1994 மதிமுகவை வைகோ தொடங்கும் பொழுது வைகோவுக்கு பக்கபலமாக இருந்தவர். இந்தியாவின் நிதித்துறை இணையமைச்சராக கோலோச்சியவர். பெரிய போராட்ட உணர்வு உள்ளவர். ஏழை எளிய மக்களை வாரி அணைக்கின்ற ஒரு நல்ல பண்பாளர். அவருக்கு உரிய அங்கீகாரம் இப்போதைக்கு தமிழ்நாட்டு அரசியலில் கிடைக்கல. இன்னைக்கு அவர் தமிழக வெற்றி கழகத்துக்கு போனால் கிடைக்கும்னு சொல்லி அவருக்கு எதை உத்தரவாதம் கொடுத்து போகிறாருன்னு தெரியாது. பல பேர் போக வாய்ப்பு இருக்குது. எடப்பாடி கிட்ட இதை பற்றி கேட்கும்போது அதெல்லாம் வதந்தி அப்படிங்கிறது. அவருக்கு தான் ஒன்றுமே தெரியாது. ஒரே ஒரு சேர்மன் தாங்க அதிமுகவுக்கு, செங்கோட்டை நகரமன்ற தலைவர். திமுகவுக்கு போயிட்டாங்க. தெரியுமா எடப்பாடிக்கு? கேளுங்க போய், தெரியாது. என்ன அரசியல் செய்யணுங்கிறதே தெரியாது. ஒரு ஞான சூன்யத்துக்கு கையில், ஒரு தற்குறிக்க கையில் அதிமுக சிக்கியிருக்கு. அந்த வார்த்தையை சொன்னீங்க, இதே வார்த்தையை பாஜக மாநில தலைவர் சொன்னார் மேடையில். தற்குறின்னா உண்மை தானே? அழகாக அளந்திருக்கார் அவர். ஒரு முன்னாள் முதலமைச்சர், அதிமுகவின் பொதுச் செயலாளர். அதிமுகவின் பொதுச் செயலாளர் கிடையாது, அதிமுகவின் பொதுச் செயலாளர். பொதுச் செயலாளர்களும் கிடையாது. அப்போ சசிகலா யார்? நான் என்ன கேட்குறேன், தான் பயணம் செய்கிற காரில் அதிமுக கொடியை கட்டியிருக்காங்க. அதிமுக கொடியை ஏற்றுறாங்க சசிகலா அம்மா. அங்கே கூடியிருந்த அவருடைய ஆதரவாளர்கள் அதிமுக கொடியை கையில் வச்சுருக்காங்க. நீ அதிமுக பொதுச்செயலாளர் எப்படி இருக்க முடியும்? ஒரு சிறு குழுவாக இயங்குகிற ஒரு அமைப்பை இந்த நாட்டில் டேமேஜ் பண்ணனாலே தாங்கிக்கிட மாட்டாங்க, தகராறு நடக்கும். இவங்க இரவு 1 மணி வரைக்கும் பிரச்சாரம் செய்கிறாங்க, மக்களை சந்திக்கிறாங்க, பேசுகிறாங்க, அரசாங்கத்துக்கு எதிரான கருத்தை பதிவு செய்கிறாங்க. தென்காசியில் ஒரு மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் கட்டப்பட்டு விட்டது, மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் அலுவலகம் கட்டப்பட்டு விட்டது. அது இன்னும் திறக்கப்படவில்லை. திறப்பதற்கு என்ன தாமதம்?
பொதுமக்கள் எங்கே போகணும்னு தெரியாமல் திண்டாடுகிறார்கள். இதை உடனடியாக திறக்க வேண்டும் என்று சசிகலா பேசுகிறார். 3 நாளில் புதிய மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் தென்காசியில் திறப்பதற்கு அண்ணன் ஸ்டாலின் உத்தரவு போடுகிறார். எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமியா சசிகலாவா? இந்த சசிகலாவுங்க பயணத்தே உனக்கு தடுக்க முடியலன்னா நீ எல்லாம் ஆம்பளையா? நீ போய் தன்மானத்தை பேசலாமா? 26 கூட்டணியில விஜய் அதிமுக ஒன்றிணையும் சில பேர் சொல்றாங்களே. அப்படி ஒரு தற்கொலையே தம்பி விஜய் செய்ய மாட்டான். அவருக்கு எதுக்கு இங்க சேரணும்? அதிமுக சேர்ந்து அவருக்கு என்ன கிடைக்கும்? அவர் ஒரு தனிப்பெரும் தலைவராக விஸ்வரூபம் எடுக்கணும்னு திட்டம் போட்டிருக்கிறாரு. 90 லட்சம் பேர் விஜய் வருகை யாருக்கு பாதிப்பு? அதிமுகவுக்கா திமுகவுக்கா? அதிமுக ஓட்டு பூரா ஸ்வீப் பண்ணிடுவார். திமுகவுக்கு பாதிப்பு ஒன்றும் வராது சார். திமுக ஆட்சியில் அண்ணன் ஸ்டாலின் ஆட்சியில் 2,88,00,000 மக்கள் நேரடியாக நன்மை பெற்றவர்கள். இதை தாண்டி அவருக்கு கொடி உயர பறக்கணும். அதுக்கு என்ன திட்டம் வச்சிருக்கிறார், என்ன செய்ய போகிறார், என்ன பிரச்சார வியூகம்ங்கிறத அவர் தான் இனிமேல் தான் சொல்லணும். சீமான் வரவேற்கிறாரு. விஜய் சீமானுக்கு கதை முடிஞ்சு போச்சு. எதனால? விஜய் என்று ஆக போறாருங்கிறதுனால. சார், தமிழ்நாட்டில் திமுக அதிமுகவுக்கு தவிர்த்து ஒரு மாற்று அரசியலுக்கு இந்த நாட்டில் முகம் தரணும்னு சில பேர் இருக்காங்க. கேட்டிங்களா? அதுக்கு ஒரு மாற்றாக வருவாருன்னு நினைச்ச பாட்டாளி மக்கள் கட்சி அது சொந்த ஊர்லேயே அடக்கம் பண்ணிட்டாங்க. அதற்கு மாற்றாக இருப்பார் என்று கருதப்பட்டவர் தான் செந்தமணன் சீமான். அவன் காளியம்மாளையே கையில் வைக்க முடியல. எல்லாரும் அவன் கையை விட்டு போயிட்டே இருக்காங்க. என்ன செய்யணும்னு அவர் திகைக்கிறார். ஒரு மாற்று அரசியல் என்ற கோஷத்தோட தான் இந்த நாட்டில் கேப்டன் பிரபாகரன் வந்தார். வள்ளல் விஜயகாந்த் கேப்டன் பிரபாகரங்கிற பேரில் வந்தார். நல்ல வள்ளல் குணம் உள்ளவன், வாஞ்சை மிகுந்தவன், விளிம்பு நிலை மக்களினுடைய நம்பிக்கையை பெற்றவன். சினிமா என்கிற ஆயுதம் அவர் கையிலிருந்து ஜெயிச்சிருவாருங்கிற நம்பிக்கையோடு வந்தார். எந்த அதிமுகவை எதிர்க்க வேண்டுமோ அந்த அதிமுகவில் போய் கைகோர்த்து கூட்டணி வைத்து எதிர்க்கட்சி தலைவராகி அந்த கூட்டணியில் இருக்க முடியாத ஒரு நெருக்கடியை அவருக்கு பேச்சு மூலம் உருவாக்கி அந்த கட்சி இன்னைக்கு காணாமல் போயிடுச்சு. இப்போ ஒரு மாற்று அரசியலுக்கு ஒரு ஆள் தேவைன்னு இருக்குமானா அந்த இடத்தை இட்டு நிரப்ப முடியுங்கிற நம்பிக்கையோட தம்பி சீமானும் விஜயும் கூட்டணி வைப்பாங்க அப்படின்னு சில பேர் சொல்றாங்க. இவரை யாருங்க வச்சிருப்பா? விஜயலட்சுமியே வச்சிருக்கல, சீமான் விஜய் எப்படி வைப்பான்? அதெல்லாம் நடக்காது. அதெல்லாம் விரும்ப மாட்டார். விஜய்க்கு அரசியல் வேற இன்னும் சொல்ல போனால் வித்தியாசமான அரசியல். அது ஆனந்தன் இருக்கிறாரு விஜய் கட்சியில். அவரை தவிர பெரிய அளவில் ஒரு 2ஆம் கட்ட தலைவர்கள் அந்த மாதிரிலாம் இல்லை. அவர் 2ஆம் கட்ட தலைவர்னு உங்கள்கிட்ட யாரு சொன்னா? அவருக்கு அந்த பொறுப்பை கொடுத்துருக்காரு. அவர் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவர். விஜய்க்கு கூட பார்ட்னராக இருந்து தொழில் செய்தவர்னு சொல்கிறாங்க. சரி, இவரை நம்ம ஒருங்கிணைக்கிற வேலையை பார்க்குறதுக்கு அவரை பயன்படுத்திக்கிடலான்னு விஜய் நினைக்கிறாரு. அவர் போய் 2ஆம் கட்ட தலைவர் புண்ணாக்கணும் சொல்லிட்டு இருக்கீங்க. விஜய்க்கு ஈக்குவலாக அவர் காலெல்லாம் விழுறாங்க. நீங்கள் என்னமோ அதுதான் நோயே. இதெல்லாம் தம்பி விஜய் கண்காணிக்கணும். அதான் 2ஆம் கட்ட தலைவர்னா என்னது? ஒரு நாடு முழுக்க அறிமுகமானவராக இருக்கணும். அண்ணன் ஸ்டாலின் தலைவர், துரைமுருகன் பொதுச் செயலாளர், அண்ணா காலத்து ஆளவர், தன்னுடைய பேச்சில் அண்ணாவை அள வைத்தவர் துரைமுருகன். சட்டமன்றத்தில் இருந்து மக்கள் திலகம் எம்ஜிஆர் 3 பேரை வெளியேற்றினார். இந்த PH பாண்டியன் ஒருத்தன் இருந்தான். அதில் சுப்பு, ரகுமான் கான், துரைமுருகன் வெளியேற்றப்பட்ட பொழுது தமிழ்நாடு முழுவதையும் வைத்து தமிழ்நாட்டில் கலைஞர் கூட்டம் நடத்த சொன்னார். அது மாதிரி கூட்டத்தையெல்லாம் இன்னைக்கு தமிழ்நாடு பார்க்க முடியாது. அப்படி ஒரு கூட்டம். அதுதான் 2ஆம் கட்ட தலைவருங்கிறது. கலைஞருக்கு அண்ணா வைகோ இருந்தார். அதுதான் 2ஆம் கட்ட தலைமைங்கிறது. இந்த மாதிரி ஒரு இதில் 2ஆம் கட்ட தலைவர் ஒரு ஒருங்கிணைப்பதற்கு அவருக்கு நம்பிக்கையான ஒரு ஆள் வேணும். விஜயனுடைய நம்பிக்கைக்குரியவர் புஷியான அந்த வேலையை அவர் பார்த்துட்ருக்கார்.
சென்னையில் அரசு பள்ளியில் மோட்டிவேஷன் ஸ்பீச் கொடுக்கணும் அப்படின்னு அழைக்கப்பட்டவர் ஆன்மீகம் மதம் குறித்தெல்லாம் பேசுகிறாருன்னு ஒரு சர்ச்சை வந்து அவர் இப்போ மகாவிஷ்ணு கைது செய்யப்பட்டிருக்கிறார். ஒரு தரப்பு என்ன சொல்லுது, இந்த மாதிரி பேசுனது தவறு, போய் அங்கே போய் இந்த மாதிரி பேசலாமா அப்படின்னு ஒரு தரப்பு. இன்னொரு தரப்பு பாஜக தரப்பு என்ன சொல்லுது, அவராக போனாரா, நீங்கள் கூப்பிட்டு தானே போனார், கூப்பிடும்போது உங்களுக்கு தெரியலையா அவர் என்னது பேசுவாருன்னு அப்படிங்கிறாங்க. இதில் நீங்கள் அதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல அவன் ரொம்ப ஆபத்தானவன். அது கூப்பிடும்போது தெரியலையான்னு கேட்குறாங்க அவங்க. மகாவிஷ்ணு ரொம்ப ஆபத்தானவன். எங்கே நஞ்ச கலக்கிறான்னா நாற்றங்காலில் கலக்கிறான். மாணவர்கள் தான் இந்த சமூகத்தினுடைய நாற்றங்கால்கள், அதில் நஞ்ச கலக்கிறான். ஒரு உளுத்து போன சித்தாந்தங்களை புதுப்பிக்கணும்னு அவன் நினைக்கிறான். சித்தர்கள் சொன்னது தான் நான் சொன்னேன். சித்தர்க்க வெட்டி வீசுகிற நகத்துக்கு இவங்க வருவானா? இவன் சித்தர்னா என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? ஆசாபாசம் அற்றவன் சித்தர்கள். சித்தர்கள் யாரு தெரியுமா? தன்னை வென்றவர்கள் அவங்க. இவன் தன்னை வென்றவனா? தரித்திர ராஸ்கல். தன்னை வென்றவனா இவன்? இதெல்லாம் இந்த நாட்டில் பிழப்புங்க. இப்படி பல மகாவிஷ்ணுகள் புறப்படுவான். புதிய தேசிய கல்விக் கொள்கைன்னு ஒன்று இருக்குல்ல, அந்த தேசிய கல்விக் கொள்கை பெற்றெடுத்த கள்ள குழந்தை இந்த பயல். அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கையில் என்ன சொல்றான் தெரியுமா? தன்னார்வலர்கள் தானாகவே வந்து மாணவர்களுக்கு வகுப்பெடுப்பார்கள். அது எப்படி? பிஏ பிஎட் முடிச்சு, பிஎஸ்சி பிஎட் முடிச்சு, எம்ஏ பிஎட் முடிச்சு, எம்எஸ்சி பிஎட் முடிச்சு இந்த நாட்டில் தேர்வு எழுதி வெற்றி பெற்று அதுக்கு பிறகு இந்த நாட்டில் தெரிவு செய்யப்பட்ட ஒரு ஆசிரியர் ஒரு பள்ளியில் பணியாற்றுகிற பொழுது தன்னார்வலர்கள் வந்து வகுப்புக்குள்ள வந்து கிளாஸ் எடுப்பான்னு சொன்னால் இதுக்கு பேர் தான் புதிய தேசிய கல்விக் கொள்கை. அந்த புதிய தேசிய கல்விக் கொள்கைக்கு பிறந்த கள்ள குழந்தை இந்த பையன். வேணா அரசாங்கம் அழைத்ததா? அன்பில் மகேஷுக்கு இது தெரியுமா? பள்ளி தலைமை ஆசிரியருக்கே தெரியாது. அப்புறம் இடமாற்றம். அந்த பள்ளியினுடைய மேலாண்மை குழுவினுடைய தலைவர் சந்திரகலாவுக்கே தெரியாது. இடமாற்றம் செய்வது அரசாங்கம் இருக்கிறது, அரசாங்கம் இயங்குகிறது என்கிற நம்பிக்கை மக்கள் மத்தியில் சொல்லுறதுக்காக இடமாற்றம். ஒரு அரசு நிர்வாகத்துக்கு தெரியாம அவர் எப்படி அழைச்சிருப்பாங்கன்னு தானே அவங்க. அதான் அந்த பையன் கேட்கிறானே, அந்த கண் தெரியாத அந்த ஆசிரியர் சங்கர் அவன் கேட்கிறானே, நீ என்ன பெரியவனா, நீ என்ன முதன்மை கல்வி அலுவலரோட உனக்கு அதிகாரம் இருக்கான்னு கேட்கிறானே. அப்படின்னா அந்த முதன்மை கல்வி அலுவலர் தான் கூப்பிட்டுருக்கான். இது தம்பி மகேஷ் பொய்யாமொழி விசாரிக்கணும். இந்த வார்த்தை அவன் ஏன் பயன்படுத்தினான்? ஏன்னா ஊர்ல இருக்கவங்க கிறுக்கனா கேடையனா? பள்ளி தலைமை ஆசிரியருக்கு தெரியாது, மேலாண்மை குழுக்கு தெரியாது பேசுறான்னா இந்த வேலையை முதன்மை கல்வி அலுவலர் பார்த்திருக்கான்னு அவனே சொல்றானே. இந்த பிரச்சனை பெருசானதுக்கு அப்புறம் தான் இந்த நடவடிக்கை. இல்லை பெருசாகலன்னா இது அப்படியே விட்டுருப்பாங்க அப்படிங்கிறாங்க. இல்ல, அதை ஒரு கண் பார்வையற்றவர் செய்தார். அவர் இப்பொழுது தமிழகத்தின் ஒளியானார், தமிழகத்தின் ஒலியானார். 2 கண்களை இருந்த மில்டன் தான் இந்த நாட்டில் பேரடைஸ் லாஸ்ட் சொர்க்கரீக்கம் என்ற காப்பியத்தை தந்தான். உடல் ஊனமுற்றவன் தான் யாரு? கொலம்பஸ். அவன் தான் அமெரிக்காவை கண்டுபிடிச்சான். கெய்சருக்கு கோளாறு இருந்தது. உடல் ஊனம் ஊனம் அல்ல, உள்ளம் ஊனம் தான் ஊனம். ஆனால் உள்ளம் ஊனமானவன் யாரு? மகாவிஷ்ணு. இந்த மாதிரி ஊடுருவல் பேர்வழிகளை ஒழித்து கட்டணும். திமுக இதில் தீவிர கண்காணிப்பு இல்லாட்டா சங்கிகள் ஊரெல்லாம் புகுந்து விடுவார்கள், ஊரையே கெடுத்துருவோம். இந்த விஷயத்தில் இந்த கோட்டை விட்டுருச்சு அரசு. அது எப்படி பார்க்குறீங்க? இந்த மகாவிஷ்ணு விஷயத்தில் அந்த பள்ளியில் வந்து அவங்க கலந்துக்கிட்டது, பேசுனது, இந்த நடவடிக்கைகளில் எப்படி பார்க்குறீங்க? அரசு கோட்டை விட்டதுன்னு சொல்ல மாட்டேன். முதன்மை கல்வி அலுவலர் தவறு இழைத்திருக்கிறார் என்பது இன்னைக்கு அவன் வாக்குமூலத்திலிருந்தே தெரிய வருகிறது. விசாரணை நடத்த தம்பி மகேஷ் பொய்யாமொழி சொல்லிட்டார். விசாரணை நடந்துட்டு இருக்கு. இன்னைக்கு நாளைக்கு அறிக்கை கொடுக்க போறாங்க. அதுக்கப்புறம் தான் தெரியும். மல்யுத்த வீராங்கனை வினேஷ் போகத், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். இப்போ அவங்க காங்கிரஸில் இணைஞ்சு ஹரியானா தேர்தலில் ஈடுபடுறாங்க. அது எப்படி பார்க்குறீங்க? நான் வரவேற்கிறேன் அவரை. ஏன்னா ஒரு
யாரோ செய்த சதியினால் அவர் அந்த போட்டியில் கலந்து கொள்ள முடியாமல் போயிற்று. இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி அவரை தத்தெடுத்திருக்கிறது. அவர் சொல்லுகிறார், பிரியங்கா காந்தி தான் எனக்கு இந்த ஊக்கத்தை தந்தார்னு சொல்லுகிறார். ஹரியானா தேர்தலில் இமாலயை வெற்றி பெறப் போகிறது காங்கிரஸ். அந்த வெற்றிக்கு மிகப்பெரிய அளவில் பங்களிப்பை அந்த வினேஷ் போகத் தர முடியும். காங்கிரஸ் அவரை வேட்பாளராக நிறுத்தியிருப்பதன் மூலம் இந்த நாட்டில் காயம் படுகிறவர்களுக்கு மருந்தாகவும் விருந்தாகவும் காங்கிரஸ் இருக்கிறது என்பது இதன் மூலம் நிரூபணமாக இருக்கிறது. இவங்க ஏற்கனவே இந்த பாலியல் தொந்தரவு இருக்குன்னு போராட்டம் நடத்துனாங்கல்ல, அப்போவே இது பின்னாடி காங்கிரஸ் இருக்குது அப்படின்னு நாங்கள் சொன்னோம். இப்போ அது நிரூபணமாயிடுச்சு. பாலியல் தொந்தரவுன்னு குற்றச்சாட்டு கிடையாது, எடை கூடுன்னு தான் குற்றச்சாட்டு. அதுக்கு முன்னாடி மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை, மல்யுத்த வீராங்கனைகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்தவன் இன்னைக்கும் பிஜேபி கட்சியில் எம்பியாக இருக்கான். பிரஜன் சிங்னா என்னமா அவனுக்கு பேர். அதனால் பாலியல் அந்த கட்சிக்கு பேரையே பாலியல் ஜனதா கட்சின்னு மாற்றணும். அந்த தொந்தரவை எதிர்த்ததுனால தான் அவங்களுக்கு இப்போ இந்த 100 கிராம் எடை கூடுதல்னு சொல்லி நீங்கள் மைனஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு குற்றச்சாட்டு. அந்த போராட்டமே காங்கிரஸ் தூண்டுதலால தான் நடந்தது. இப்போ அது நிரூபணம் ஆயிடுச்சு, இவங்க காங்கிரஸில் போய் சேர்ந்தது அப்படிங்கிறாங்க. நிரூபணம் ஆனால் நீ என்ன தூக்குப்பிடி தொங்க போறியா சார்? இந்த நாட்டில் ஒரு காயம்பட்டவனுக்கு, நிராகரிக்கப்பட்டவனுக்கு ஒரு அங்கீகாரத்தை காங்கிரஸ் கட்சி கொடுத்துருக்கு சார். இதுதான் சமூகம். அலட்சியப்படுத்தப்பட்டவனுக்கு 6வது விரலாக இருக்கிறவனை தூக்கி சுமக்க வேண்டியதுதான் ஒரு கட்சிக்கு கடமை. அதை இன்னைக்கு காங்கிரஸ் பெருந்தன்மையோடு செய்திருக்கு. இன்னைக்கு இந்தியாவில் பேசப்படுகிற ஒரு பொலிட்டிக்கல் கேரக்டராக வினேஷ் போகத் இன்னைக்கு மாறி இருக்காரு. அவருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், வாகை சூட வாழ்த்துக்கள். காங்கிரஸ் இன்னொரு கேள்வி, ராகுல் காந்தி அமெரிக்கா போயிருக்கிறார். அங்கே அவர் பேசும்பொழுது பெண்கள் வீட்டிலே இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஆர்எஸ்எஸ் பாஜகலாம் விரும்புது. ஆர்எஸ்எஸ் செயல்பாடுகள் இதெல்லாம் அவங்க பேசுகிறாரு. அப்புறம் இன்னும் நிறைய விஷயங்கள் பேசுகிறாரு. 240 கூட பாஜக வந்திருக்காது தேர்தல் நேர்மையாக நடந்தா அப்படின்லாம் பேசுகிறாரு. ஒரு வெளிநாட்டில் போய் இந்தியாவுடைய தேர்தல் ஆணையம், இந்தியாவுடைய அரசு இதெல்லாம் குறைச்சி மதிப்பிட்டு பேசுகிறாரு. இந்தியா மீது அவதூறு பரப்புறதுக்கு தான் ராகுல் காந்தி அங்கே போயிருக்கிறாரு அப்படிங்கிறது பாஜகவுடைய குற்றச்சாட்டு. உலகத்தின் மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியா. இங்கே ஜனநாயகம் குற்றுயிரும் கொலையுயிருமாக கிடக்கிறது. நடந்து முடிந்த தேர்தல் என்பது ராகுல் காந்தி எதிர்க்கட்சி தலைவராக வேண்டும் என்பதற்கோ நரேந்திர மோடி பிரதமராக வேண்டும் என்பதற்காக நடந்த தேர்தல் அல்ல. இந்த தேர்தலின் மூலம் இந்தியா ஒரு ஜனநாயக நாடு என்பதை நிரூபிக்க வேண்டிய கடமை எல்லா கட்சிகளுக்கும் இருந்தது என்பதை விட இந்தியா கூட்டணி கட்சிகளுக்கு இருந்தது. அந்த கடமையை செய்வதற்கு முகமாக இருந்த தலைவன் வணக்கத்திற்குரிய ராகுல் காந்தி. இந்த தேர்தலுக்கு இது இப்போ 2021க்கு முன்னாடி 2016 தேர்தலையே என்னுடைய சாய்ஸ் இந்தியாவினுடைய பிரைம் மினிஸ்டர் ராகுல் காந்தின்னு துணிஞ்சு அறிவித்தவர் அண்ணன் ஸ்டாலின். அந்த அறிவிப்பை அன்றைக்கு மம்தா அங்கீகரித்திருந்தால், அந்த அறிவிப்பை அன்றைக்கு பவார் அங்கீகரித்திருந்தால், அந்த அறிவிப்பை அன்றைக்கு சிவசேனா அங்கீகரித்திருந்தால், அந்த அறிவிப்பை அன்றைக்கு இடதுசாரிகள் அங்கீகரித்திருந்தால் அன்றைக்கே ராகுல் காந்தி பிரதமர். ஆனால் ஒரு பெரிய மகுடம் தன்னை விட்டு போய்விட்டது என்று சொல்லக்கூடிய ஏக்கமோ கவலையோ அவரை அண்டவில்லை. அதுதான் ராகுல் காந்தியினுடைய பிளஸ் பாயிண்ட். இன்னைக்கு பிஜேபி கட்சி பெண்களை மதிக்காது, பெண்களை அங்கீகரிக்காது. நான் கேட்கிற தமிழிசை சவுந்தரராஜன் என்ன குற்றம் செய்தார்? அவங்க ஆளுநர் பதவி கொடுத்தாங்க, தமிழக பாஜக தலைவராக ஒன்றும் இல்லாமல் ஆக்கிட்டே. அரசு பள்ளி ஆசிரியரோட மோசமெல்லாம் இருக்கு அந்த அம்மாவுக்கு நிலைமை. இப்படியா அலட்சியப்படுத்துவது? நான் கேட்கிற ஒரு பொது இடத்துல இந்தியாவினுடைய உயர்ந்த அதிகாரத்தில் இருக்கிற உள்துறை அமைச்சர் கை நீட்டி தமிழிசை சவுந்தரராஜன் பேசுறாரு. என்ன நாகரிகம் இது?
என்ன நடவடிக்கை இது? இன்னைக்கு ஸ்மிருதி இரானியா இந்தியா விட்டு ஓடிட்டாங்க, தெரியுமா உங்களுக்கு? அங்க யாருக்கு இங்க மரியாதை இருக்கு? பெண்களை மதிக்காது, பெண்களை புண்களாக கருதுகிற கூட்டம் அந்த RSS கூட்டம். இன்னைக்கு அதை ஓப்பனா வெளிப்படையா சொல்லி இருக்காரு. அந்த துணிச்சலை நான் பாராட்டுறேன். பிஜேபி கட்சி விமர்சித்தா இந்தியா விமர்சிக்கிறதா அர்த்தமா? இதான் அங்க என்ன சொல்ல வருது, நீங்க இந்தியாவில இருந்து எதுனாலும் விமர்சிங்க, குற்றம் சுட்டுங்க, விமர்சனம் பண்ணுங்க, பதில் தரோம். போய் ஒரு அண்டை நாட்டுல போய் இங்க இருக்கிற அரசை வந்து குறை சொல்றது நியாயமா? அவனுக்கு சரியா அப்படின்னு கேக்குறாங்க. அவனுக்கு தெரிய வேண்டாமா? இவன் நமஸ்தே ட்ரம்ப்னு சொல்லி குஜராத்ல கூட்டிட்டு வந்து குடிசைகளில் மறைக்கிறதுக்கு துணி கட்டு அவனுக்கு வரவேற்பு கொடுத்தது சொல்ல வேண்டாமா? அவன் நமஸ்தே மோடின்னு சொல்லிட்டு அங்க சொன்னான்ல அந்த ட்ரம்ப், அந்த இடத்துல போய் சொல்ல வேண்டாமா? இவன் நமஸ்தேக்கு உரியவனா? இவன் நாட குட்டிச்சுவராக்குனவன், அத்தானிக்கு அம்பானிக்கு இந்தியாவை தாரை வார்த்து கொடுக்கிறவன், கார்பரேட் மயத்தை இந்த நாட்டில் நடைமுறைப்படுத்த நினைக்கிறவன், 5000 கோடி ரூபாய் செலவழிச்சு ஒருத்தன் கல்யாணம் நடத்துவான், அதுல போய் நீ விருந்தினரா கலந்துக்குவியா? என்னங்க இது அநியாயம்? இந்தியாவினுடைய துறைமுகங்களை, இந்தியாவினுடைய விமான நிலையங்களை இந்த நாட்டில் தனி ஒருவனுக்கு நீ தாரை வார்த்து கொடுக்கிற? எத்தனை கோடி ரூபாயை இன்னைக்கு வங்கிகள் இழந்துட்டு நிக்க தெரியுமா? அதானியினுடைய முயற்சியினால எல்லா தொழில்களும் இன்றைக்கு தொலைந்து கொண்டிருக்கிறது. சிறு தொழில், குறு தொழில், கொஞ்சம் போல மெழுகுத்திரி தயாரித்து விற்கிறவங்க கூட விற்க முடியாத அளவுக்கு இன்னைக்கு நெருக்கடியை கொண்டு வந்துட்டு நீ உன்னை அம்பலப்படுத்த வேண்டாமா? உன்னை உலகம் பூரா காரி துப்பணும். அந்த கடமை செய்ய எனக்கு நாஞ்சில் சம்பத்துக்கு வாய்ப்பு இல்லை. நல்ல காலம் பண்டித நேருவின் பேரன், அவன் எந்த குடும்பத்தில் இந்த வந்தாங்கிறத இன்னைக்கு குலபிச்சை கல்லாமல் பாகும்படும்னு தமிழ்ல ஒரு பழமொழி உண்டு, தெரியுமா உங்களுக்கு? குலபிச்சை கல்லாமல் பாகம்பட்டிருக்கிறது. அவர் இந்தியாவினுடைய ராகுல் காந்தி காங்கிரஸ் கட்சி சார்பில் அங்க போய் பேசல. அவர் தான் இன்றைக்கு இந்தியாவினுடைய எதிர்கட்சி தலைவர். எதிர்கட்சி தலைவர்னா என்ன தெரியுமா உங்களுக்கு? ஷேடோ கவர்மெண்ட்டுக்கு அவர் தலைமை தாங்குகிறார். இது பேசணும். பேசிய ராகுல் காந்தியை பாராட்டுகிறேன். அவருடைய கருத்துக்களை நான் வரவேற்கிறேன். மோடிக்கு இப்போ ஆதரவு தருது நிதிஷ்குமாரும் சந்திரபாபு நாயுடும். இவங்களுடைய ஆதரவில் தான் அந்த ஆட்சி அமைஞ்சிருக்கு. அப்படிங்கும்போது இப்போ நிதிஷ்குமாருக்கு அந்த கட்சியில் எதிர்ப்பு வருது. காரணம், நீங்கள் வந்து பிஜேபியை ஓவராக ஆதரிச்சிங்கன்னா எதிர்காலத்தில் நமக்கு ஆதரவு இங்கே குறையும், மாநிலத்தில் இந்த முடிவு வந்து சரியில்லை அப்படின்னு அங்கே இந்த கட்சியிலேயே 2ஆம் கட்ட தலைவர்கள்லாம் எதிர்க்கிறாங்க அப்படின்னு ஒரு செய்தி. இதனால தான் திமுகவை அவங்க வந்து நெருங்கி வருவாங்க. தான சாம பேத தான தண்டத்துக்கு அவங்க தயாராவாங்க. திமுக என்ன முடிவு எடுக்கும்? திமுக இதில் எச்சரிக்கையாக இருக்கணும். ஆனால் எச்சரிக்கையாக இருக்குது. ஏன்னா இன்னைக்கு புதிய கல்விக் கொள்கையை திமுக ஏற்றுக்கொள்ள வேண்டும், திமுக அரசை ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இந்த நாட்டில் தர்மேந்திர பிரதான் இன்னைக்கு ஓப்பனா இன்னைக்கு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்காரு. ஆமா, அறிக்கை விட்டுருக்காரு. ஏற்க முடியாதுன்னு முதலமைச்சர் துணிச்சலா சொல்லியிருக்காரு. ஆகவே திமுக தீவிரமாக தான் இருக்கு. நான் திமுகவை தலைவணங்கி அண்ணன் ஸ்டாலினை நான் மகிழ்ச்சியோட பெருமிதத்தோட எங்க முதலமைச்சர்னு நான் கருதிக்கிறேன். எந்த காலத்திலையும் இந்த கூட்டணி வராது. எந்த கூட்டணி வராது. வந்த திமுகவில் அங்கே இழப்பு. திமுக விவரம் தெரியாத கட்சியா? கருத்துக்களை பகிர்ந்து நன்றி சார். நன்றி. உலகின் நம்பர் 1 சதுரங்க வீரர் குகேஷுக்கு பென்ஸ் கார் வழங்கிய வேலம்மாள் நெக்ஸஸ். உங்கள் நக்கீரன் இதழில் கதாசிரியர், தயாரிப்பாளர், இயக்குனர் என பன்முகம் கொண்ட திரைக்கலைஞர் VC குகநாதன் எழுதி வரும் சினிமா கொட்டகை. பரபரப்புக்கு பஞ்சமில்லா தொடர். வாங்கி படியுங்கள். நக்கீரன். நக்கீரன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். உங்கள் ஆதரவே எங்கள் பலம். ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி. ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள். CNC இருக்கு, தேர்வு பயம் எதற்கு? இது தீரன் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு.